ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சீல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த வீடியோ என்ன ஒரு செம்ம ஃபன்னியான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராஃப்ட்லேண்டில் ஒரு புது மோடு வேறு லெவலில் இருக்குங்க. இது என்னன்னா 2 பேரால் தான் விளாட முடியும். உங்கள் ஃப்ரெண்டு மூலியம் 2 பேர் இருந்தால் தான் ஆட முடியும். அப்போ தான் டீம் ஒர்க் மேக்ஸ் அஸ் வின். அந்த மாதிரி கான்செப்டில் க்ரியேட் பண்ணியிருக்கான். அப்பா கில்லியா காக்கிட்டா போயாச்சு, போடு. இப்போ தான் ஆரம்பிக்குது ஆட்டமே இப்போ தான் ஆரம்பிக்குதுங்க. வேறு லெவலு கேமுங்க, செம்ம ஃபன்னாக இருந்தது. நானும் நம்ம ஜெய்சூர்யா கில்டுமேட்டும் ஆடி இருந்தோம் உட்காந்துருந்து. செம்ம ஃபன்னு போட்டு கலாய்ச்சி மாற்றி அச்சுக்கிட்டோம். வேறு லெவலு. இப்போ இது வந்து 2 பேரும் வந்து ஒத்துழைப்பு இருந்தால் தான் மட்டும்தான் வந்து இதை வந்து டாஸ்க்கு முடிக்க முடியும். ஸோ ரொம்ப ஒரு ஹைப் கூட ரொம்ப ஃபன்னாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த கோடு போட்டான்டா இது கரெக்டாக பண்ணோம் வேண்ட்டே என்னை வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணியிருந்தா உட்காந்து நக்கல் பண்ணியிருந்தா உட்காந்துன்னு. ஸோ நம்ம வந்து இதை தாண்டணும். இது அழகாக ஒரு அப்டக்கிள்ஸாக தாண்டி நம்ம வந்து வின் பண்ணணும். அதுதான் நம்ம டோட்டல் டாஸ்க்கே. அது உங்கள் டீம்மேட்டோட கோஆப்ரேஷன் வேணும். ரேண்டமாக எவனா வடக்கு பையனோட போனீங்கன்னா அவ்வளோதான், முடிச்சு விட்ருவானுங்க அவனுங்க. உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணுவானுங்கன்ட்டு. ஸோ அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட விளையாடி பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும். போதும் சும்மா ஹெட்ஷாட் இதுன்னு அச்சு வெறுப்பாயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவள் தான் சாசன் கொடுத்தான், ஃப்ரெண்டு தான் சாசன் கொடுத்து உட்காந்துட்டு ஆடி இருந்தோம். அவனை வச்சு ஃபன் பண்ணியிருப்போம். நம்ம போட்டு செம்ம கலாய்ச்சிருப்போம். வர சொல்ல அப்படியே வெளில வந்துடுறது பண்ணுறதுன்னு இருக்கும். ஃபன்னாக இருக்கும். பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செம்ம ஜாலியாக இருக்கும். உட்காந்து எப்படி ஆடுறது பாருங்கள். வேணா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். இதோட கோடு நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது பொறுத்து தான் இருக்குது, கமெண்ட் வரது பொறுத்து தான் இருக்குது. ஸோ அப்படியே ஒன்று இந்த ஃபஸ்ட் அப்ஸ்களை கஷ்டப்பட்டு தாண்டிட்டோம். இது ஒரு பட்டன் மாதிரி வச்சுருந்த பட்டன் நமக்குனா தான் ரோடே வருது. இவன் போய் நிற்பானான்னு பார்த்தா என்ன நிற்க சொல்கிறான், போய் நில்றா வரப்பட போய் நில்றா, அங்கே போய் நில்றா, நான் ஏன்டா போகணும், நீ போடா, நான் யூடியூபர்ரா எப்பா போடா சொல்லிக்க வேண்டியதான். அதான் ஒரு பட்டனாக தொட்டு வருவாராம். அவர் அப்படியே ஜம்ப் பண்ணி வருவார் போல் இருக்குது. நானும் குச்சி பார்க்குறேன், வாடான்னு கத்தின்னு இருக்கேன். டக்குன்னு முடிக்கலான்னு பார்த்தா முடிக்க விட மாட்டேங்கிறாங்களே. எம்மா இது இவோட முடிவு தான் என்னன்னு தெரியலங்க. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி ஆடி வெறுத்து போயிடுச்சு எனக்கு. நானும் என்னடா இது எப்பட்றா எங்கடா கூப்பிட்டு போகிறாங்க, எந்த ஊருக்கா கூப்பிட்டு போடுற மாதிரி கூப்பிட்டு போயின்னே இருக்கானுங்க. கரெக்டாக நின்று கூப்பிட்டு வரணுங்க அவனை. அதாங்க டாஸ்க்கு. 2 பேரும் டீம் ஒர்க், அதாவது என்ன சொல்லுவாங்க தமிழில், ஒத்தழைப்பும் இன்னொன்று தான் சொல்லுவானுங்களே. நில்றா டே அப்பா நில்றா நில்றா, ஸ்டெப்ஸ் வரணும் வந்துடுச்சுங்க. போடு, ஏதாவது நம்ம 2 கை சேர்ந்தால் தான் ஒலிக்கும் அந்த மாதிரி போடு. இப்போ மேலே நின்னா ஒரு கேட்டாக ஓப்பன் ஆகுது. அதை வந்து நம்ம கைட் பண்ணிகிட்டே வரணும். அவன் என்ன சொல்கிறானோ, நல்ல வேலை கூட இருந்தனால தப்பிச்சானா. அவனை இதிலலாம் போட்டுருந்தானா கஷ்டமாக இருக்கும். கூட தப்பிச்சு ஒன்றா ஓப்பன் பண்ணி நானும் போயின்னு இருக்காங்க. அவன் இஷ்டத்துக்கு சொல்லணும் இருக்கான். அதை ஓப்பன் பண்ணி கத்தின்னு இருக்காங்க, மாற்றி கத்தின்னு இருக்கான் உட்காந்து. எனக்கு என்ன கர்மனே புரியல எனக்கு. இங்கே வேறு வெறுப்பேற்றுது. நெல்லு ஓடு. இப்போ கருப்பில் நின்னா ஸ்டெப்ஸ் எழுதி மேலே வந்துடுவான். இது முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு டாஸ்க்கு போனோம். ஒரு டாஸ்க்கு இதுக்கு மேலே பயங்கரவங்க அதெல்லாம். எம்மா அது பயங்கரமான அவள் தான் ஓப்பன் பண்ணிட்டாருங்க நுழைவாயில். உள்ளே போயாச்சு. நெக்ஸ்ட்டு போடி இறங்கு. ஐயோயோ இது தாங்க வெறுப்புங்க இதுங்க. போய் ஜம்ப் பண்ணி கரெக்டாக ஒன்றா ஜம்ப் பண்ணால் ஒன்றா வரவங்க. இது போடு, இன்னொன்று போடு. அவதான் வந்துச்சாவா, குதிரா டக்குன்னு குதிரா, நேரமாக வந்துடாப்பா. குதி அடங்குச்சா. இப்படி தாங்க தோத்துட்டா. ஃபஸ்ட்டு தான் ஆடணும். இதுதான் டாஸ்க்கு. கரெக்டாக ஆடணும். அதாவது இந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு அதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. நீங்கள் எப்படி நீங்கள் வந்து சென்சிட்டிவாக நீங்கள் ப்ளே பண்ணுறீங்களோ அதில் தான் இருக்குது மேட்ச்சு. ஸோ போடு. நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஐயோ இது என்ன அப்டக்கிள். இவன் கரெக்டாக போனமே. இவனை நினச்சா தான் பயமாக இருக்குது. ஒழுங்காகவே போக மாட்டேங்கிறான். வெறுப்பேற்றின்தாங்க ஃபுல்லாக. இவன் தான் அந்த கல்பிரிட்டு. இவன் தான் வெறுப்பேற்றின்தான். போடு குதி. நம்ம எவனை சொல்லிட்டு நம்ம கரெக்டாக பண்ணோமோ ஜஸ்ட்டு அம்மாடி எப்பா ஏறு அப்பா அடி போடு. அவள் தான் கேட்டை தர நீ போ ஃபஸ்ட்டு தர போ தரடா அப்பா. ஐயோ என்னடா பண்ணுறா திறந்தா. அவ்வளோதான். போடு நில்லு. ஓடு ப்ளூ. அப்படியே மாற்றி பண்ணுங்க. மாசாக இருக்குங்க இந்த கேம். ஆனால் செம்ம ஃபன்னாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருந்தது. ஸோ நம்ம ஹெட்ஷாட்டு சிஎஸ் பிஆர்னு ஆடுறது பதிலாக இந்த மாதிரி ஆடினா செம்ம ஃபன்னாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸோடு ஆடுறதுக்கு. ஏதோ உருப்படியாக அவனை க்ரியேட் பண்ணியிருக்கேன் கிராஃப்ட்லேண்ட் ஒன்று. இப்போ அவன் வந்து இப்போ நிற்கணுங்க. அவன் நின்னா தான் நம்ம போக முடியும். அவன் ப்ளூவில் நில்லு. கரெக்ட், அவ்வளோதான். ரெட்டு. நெக்ஸ்ட்டு அப்படியே மாற்றி பட்டனை மாற்றி நிற்கணும். அடங்க அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நல்லா நின்னா டைமிங்கில். நெக்ஸ்ட்டு ரெட்டு போடு டக்குன்னு. அவ்வளோதான். போடு. இந்த ஃபேனு வேறு வெறுப்பது. ஃபேனை ஜம்ப் பண்ணு. ஐயோ எப்பா எரியா. ஜம்ப் பண்ணி அப்பா அடி. டி வந்துட்டேன்டா. ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி பண்ணுறீங்க. ஜம்ப் பண்ணு ஓடு டைம் இருக்குது. போ ஜம்ப் பண்ணு. அப்பா அடி வந்தாச்சு. அவள் தான் நுழைவாயில் திறந்தாச்சு, உள்ளே போயாச்சு.
நெக்ஸ்ட்டு வாங்க 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 ஏங்க இது அதுக்கு மேலேங்க. இது கொஞ்சம் போராக தான் இருக்கும். இது என்னென்னா உட்காந்து ஒரு இதுவாக உட்காந்து அவன் ஒன்று வச்சுட்டான் ஒன்றா நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு போனோங்க. இது கொஞ்சம் கிரிஞ்சுன்றத கொஞ்சம் காண்டாகும். ஒரு பட்டனாக திறந்து போனோம். போடா டேய், என்னடா பண்ணுற டேய், என்னடா படுத்துட்டான் டேய், போச்சா டேய், என்னடா பண்ணுற சொல்லமுத்தா டேய், சொல்லமுத்தா. ஐயோ என்ன ஆகிட்டான் டேய், வாடா டேய், அப்பா பிங்கா அப்பாவே வந்துட்டான் போடு. ஸோ இந்த ரவுண்ட் எப்படி ஆட போகிறோன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2ல் இந்த ரவுண்ட் எப்படி ஆட போகிறோன்னு பார்க்கலாம். பாய்.